புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் வேண்டி 2 நாள் தர்ணா போராட்டத்தினை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். ஒரு சிறப்பு பார்வை. புதுவை பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால செவிக்காக்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என 7 கட்ட போராட்டங்கள் முன்பே நடத்தப்பட்டன. 8வது கட்ட போராட்டம் கடந்த ஜனவரி 21 முதல் கல்வித்துறை வளாகத்தில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு கட்டமாக மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டமும் நடைபெற்றது. முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் நிதி பற்றாக்குறை காரணமாகவே ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள். தற்பொழுது நிதிநிலை சரியான காரணத்தினால் நிரந்தர ஊழியர்கள் பல துறைகளில் புதியதாக பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள். பள்ளி கல்வித்துறையில் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர் பதவிகளுக்கு புதியதாக நிரந்தர பணியில் புதியவர்கள் அமர்த்தப்பட்டார்கள். 190 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளன. எனவே இந்த 292 ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த காலங்களிலே ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டது போல் இவர்களையும் நிரந்தரம் செய்ய பிப்ரவரி 5 அன்று புதுவை மந்திரி சபை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. உயர் அதிகாரிகளின் எதிரான நிலைப்பாட்டால் அது நடைபெறாமல் போனது என்றும் 1 வருடம் பணி நீட்டிப்பு மட்டுமே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் உயர் அதிகாரிகள் புதுவை மந்திரி சபையினுடைய மக்களாட்சியின் மாண்பினை குலைக்கும் வகையில் செயல்படுவது வாக்களித்த புதுவை மக்களை அவமதிப்பது போலாகும். அதிகாரம் இல்லாத ஆட்சியாளர்களும் சட்டமன்றமும் ஜனநாயகத்திற்கு எதிரானவை. எனவே இப்போக்கினை கண்டிக்கும் வகையிலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலையிட்டு மக்களாட்சியின் மாண்பினை நிலைநிறுத்தும் வகையிலும் உயர் அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட வேண்டும் என்ற நோக்கில் இந்த தர்ணா போராட்டம் இன்று பிப்ரவரி 9 மற்றும் பிப்ரவரி 10 ஆகிய தேதிகளில் புதுவை சட்டமன்றம் எதிரில் ஒப்பந்த ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். இந்த போராட்டத்தினை புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திரு TR சேஷசலம் தொடங்கி வைத்தார். ஒப்பந்த ஆசிரியர்களின் 2 நாள் தொடர் தர்ணா போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அடிபால் கன்னடி MLA, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் கூட்டமைப்பின் தலைவர் N பாலகுமார் மற்றும் சங்க பிரதிநிதிகள் வாழ்த்து பேசி வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர்களின் தர்ணா போராட்டமானது தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இந்த ஆட்சியாளர்கிட்ட தனிப்பட்ட முறையா இல்லை கோரிக்கையாக போயிட்டு அனைவரும் குறிப்பிட்ட அநியாயத்தை தொடர்ந்து நீங்கள் நடத்தாதீங்க, இவங்க ஆட்சிக்கு நல்லது இல்லை ஊருக்கு நல்லதுன்னு முதலமைச்சர் சொல்றாங்க, அமைச்சர் சொல்றாங்க. ஆனா உடனே என்ன பண்றீங்க, எல்ஜி போய் பாக்குறீங்க, பிரச்சனை பண்றீங்க, எல்ஜி கூப்பிடுறாரு, பேசி 2 நாள் அதுக்கு கிளியரன்ஸ் வாங்க முடியுதுல்ல. இது சட்டப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை போல நாம ஏற்கனவே 7 முறை வெறும் கல்வித்துறையிலே செஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல அந்த பிஎட் படிக்காதவங்க கூட நம்ம ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர் கொடுத்துருக்கிறோம். பண்ண வேண்டிய லெக்சரர் போஸ்ட சொசைட்டி காலேஜில் இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி அவர்லி பேசிஸ்ல இருந்தவங்களுக்கு நாமளே ரெகுலர் பண்ணி கொடுத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திலும் நிரந்தரம் செய்யப்படாத அங்கன்வாடி ஊழியர்களை புதுச்சேரியில மட்டும்தான் செஞ்சோம். அதை செஞ்சது ரங்கசாமி. அப்படிப்பட்ட ரங்கசாமி இந்த விஷயத்தில் ஏன் மௌனம் காக்கிறார்? அதுதான் என்னுடைய பிரச்சனை. அவர்களே சொன்னாராம் யார்கிட்டயோ, இல்ல ரங்கசாமி நினைச்சா செஞ்சிடலாம், ரங்கசாமி நினைச்சா செஞ்சிடலாம்னு பேசுறீங்களாமா நீங்க அங்க. நினைச்சா செய்ய மாதிரி செய்யற இடத்துல இருக்கிறேன் நானு.